ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சமைக்க போகிறோம், என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் விளாக் போட்டு. இன்னைக்கு நம்ம ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் இன்னைக்கு என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நான் காட்டலை, சும்மா என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாம் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த சிக்கன் 65க்கு வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஈரல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால் இதில் சும்மா தனியாக போட்டு வறுத்துடலாம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்குது, பரவாயில்ல அப்படியே போட்டுரும். என்ன ஆஸ்மா, அரிசி வந்து ஊற வச்சுக்கிறேன். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நான் வந்து ஈரல் வந்து கட் பண்ணிடுறேன். ஈரல் வந்து கட் பண்ணிட்டு ஆமாம், பெரட்டல் மாதிரி. மீன் பார்த்தாப்ப நிறைய ஈரல் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. ஆமாம், இது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. சிக்கன் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லி வாங்குறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுச்சு. அது 65ஓட போட்டால் ஒரு மாதிரியா இருக்கும். சரி, தனியாக ஆமாம் பெரட்டிடுவோம். வேற அப்பா ஃபுல் வெல்த் கட்டுவாங்க போல. ஆமாம், பிரியாணி 65. ஆமாம், முட்டை மட்டும் வாங்கலை. முட்டை அப்பா வாங்கிட்டு சரியா? சிக்கன் இந்த பீஸே போடவா இல்லை பெருசு பெருசாக போடவா? அப்படியே இருக்கட்டுமா? அர்த்தமாக இருக்கும்ல. ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சாலும் ஒரு ஆளுக்கு 2 பீஸ் எடுத்தா கூட கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறேன். இது மீசோல போட்டதுன்னா வாங்கினது? மீசோல வாங்கினது தான். ஆனால் என்ன, இந்த ரப்பர் போயிடுது. இந்த பார், அது ஆல்ரெடி போயிடுச்சு. இதோடது போயிருச்சு. இதோட சின்னதா ஒரு ஜார் இருந்துச்சுல, அதோட ரப்பர் தான் எடுத்து இதுல போட்டிருக்கேன். அதே பயமா இருக்கு, கலந்து விழுந்துருமான்னு சொல்லிட்டு. டைட் ஆயிடுச்சா? டைட் ஆயிருக்கும். ஆயிடுச்சு. தெரிச்சிட போகுது. அம்மா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுல நாங்கள் வந்து போன வீடியோ சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி கேட்டு வந்து பெரிய ஓட்டையாயிருக்கு, கீழே போனெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லியிருப்பேன். வாங்க அது சரி பார்த்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக வேலை பார்த்தாச்சு. ஃபுல்லாக ஓகே, மேலே வரைக்கும் கேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். என்னம்மா பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இப்போ வந்து 65 போட்டுருவேன். ஈரல் கொஞ்சம் போட்டுருவேன். கொஞ்சம் கொஞ்சமா போறீங்க, பத்துமா? போதும். இது அப்பா செவரட்டி வேற வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஈரலுக்கு வந்து செவரட்டி எதுக்கு நல்லதுமா? வந்து இப்போ ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம செவரட்டி வாங்கி ஒரு வாரத்துல 2 நாள் சாப்பிட்டா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். வந்து நான் சீரகத்தூள் போட்டேன். இது வந்து ஈரலுக்கு. வந்து பெப்பர் தூள் போடும். பெப்பர் போட்டு கொஞ்சம் காட்டமா இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். சால்ட் போடுவோம். இந்த ஜாடி மெசன் நகர்ல வாங்கினது தானே? மெசன் நகர்ல வளையம் போட்டு வாங்கினது. அப்படியே கொஞ்சம் நல்லா பெசரி வச்சுட்டா கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஆமா, பெசரி வச்சு கொஞ்ச நேரம் ஊறட்டும். ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் தயிர் ஊற்றிடுவோம். நம்ம சென்னையில் 2 நாள் ரொம்ப கம்மலா கிடக்குது, மழையும் பெய்யுது. மழை அடிச்சுட்டு ஊத்த மாட்டேங்குது. ஆமா, எப்பயாச்சும் ஒரு தடவை ஊத்துது. கார்ன்ஃபிளவர்
லெமனில் உள்ள சீட்லாம் எடுத்துருவோமா? ம். ஒரு சில நேரத்துக்கு அப்படியே புளிஞ்சு விட்ருவேன். இந்த லெமனோட கொட்டையெல்லாம் அதில் விழுந்துரும். அது அப்படியே சாப்பிடும்போது கசக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே தான் விழுவுது. ஆமாம். போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு. எல்லாத்தையுமா? ஆமாம், ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் தானே இது. 50 கிராம் தானே. 50 கிராமா தெரியலையே, எத்தனை கிராம்னே தெரியல. சரி, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருவோமா? அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இது அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் 65 போடுறப்ப எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப கொஞ்சம் இந்த மசாலாலாம் பிரியாது. சரி, இது எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிருவோமா? ஃப்ரீசரில் வைப்பீங்களா எப்படிமா? ஃப்ரீசரில் பாருங்க, ஐஸ் கட்டி ஃபுல்லாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பாரு. அதனால சும்மா ட்ரேயில் வச்சிருக்கேன். ஐஸ் கட்டி இப்படிதான் ஐஸ் கட்டி ஆயிருது. என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ட்ரை பண்ணிடணும். அப்ப இது பாதி லெமன் இருக்கு. இதை வந்து உனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துறேன். சரிங்கம்மா. அப்புறம் வேஸ்டா போயிடும். இன்னும் ஒரு கிளாஸ் வருமா? ஆமா, ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஈரல் வந்து பிரட்டி வச்சாச்சு. இது ஒரு பக்கெட் இருக்கட்டும், அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணல. இன்னும் பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு அது அந்த வேலை போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜ் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும். ரொம்ப கச்சகச்சான்னு இருக்கு. இன்னும் பச்சை மிளகாய் ரெட் கலரா இருக்குது. இந்த பாக்ஸ் கூட நான் மீஷோல தான் ஆர்டர் போட்டேன். அப்போ கூட ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேங்குது. ஏதோ போட்டிருக்கீங்களா? ஜிப் கவர், ஜிப்லாக் கவர் போட்டிருக்கேன். எத்தனை பீஸ் இது? 12 பீஸ், 12 பேக் வருது போல. கிளைமேட்டை பாருங்க, ரொம்ப கம்மலா கிடக்கு. மழையும் பெஞ்சு விட மாட்டேங்குது, வெயிலும் அடிக்க மாட்டேங்குது. டென்ஷனா வருது. ஆனா உள்ள மட்டும் அழுத்துது. முடியல, உள்ள இருக்கவே முடியல. பாத்தீங்கன்னா இது வந்து மேல உள்ள செடி, செம்பருத்தி செடி. இது மேல சும்மா இருந்துச்சுன்னு எடுத்து கீழே வச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்பீங்க. நம்ம வந்து இந்த இடத்த அப்கிரேட் பண்ண போறோம். அப்கிரேட்னா இந்த மாதிரி செடி வச்சு அழகு பண்ண போறோம். அங்க 2-3 செடி இருக்கும். அங்க எல்லாம் ரோஸ் செடி அந்த மாதிரி செடி தான் இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இந்த ஏலக்காய், பட்டை, லவங்கம்லாம் எடுத்துட்டு இருக்கேன். கிராம்பு வாங்கிட்டு வந்தியா? கிராம்பு வாங்கிட்டு வந்தானே. அதுல பாட்டில் ஒரு 2-3 இருக்கு. குட்டி எடுத்துக்கிறேன். 4 கிராம்பு எடுத்துக்கிறோம். ஏலக்காய், உனக்கு ஏலக்காய் போட்டாலே பிடிக்காது. அப்பப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது வேற. எங்க போனாலும் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டாலும் சரி, வீட்டுல சாப்பிட்டாலும் சரி, அந்த ஏலக்காய் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா வாயில வரவே இருக்காது. வந்துடும், எப்படியாவது வந்துடும். அதனால ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். 5 ஏலக்காய் எப்படியும் வராம இருக்காது. பிரியாணி காய்ச்சிருவோமா? வெட்டிக்காரமா அம்மா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு நான் தான் சமைக்கணும்னு நினைச்சேன். சமைக்கிறியா? நீ சமைக்கிறியா? நான் வீடியோ எடுக்கிறேன். நெய்யை ஊற்றிக்கிறேன். சரிங்க. இதை பத்தி அந்த நெய், இது பசுமாட்டு நெய். போன வீடியோல சொல்லிருப்பீங்களோ? சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரா இருக்கு இந்த நெய்யோட வாசனை. ஊற்றுறேன். அப்புறமா பிரியாணி ரெடி பண்ணோன்னு அது மேல கொஞ்சம் ஊற்றிடும். நல்லா சூடாகட்டும். எப்போ உனக்கு மிட்டம் எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க? மிட்டம் வந்து அடுத்த வாரம். இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம். இந்த மாசம் லாஸ்டா? ஆமா, இந்த மாசம் 28. காய்ஸ், அண்ணன் 12th போயிட்டேன். ரொம்ப படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண வீட்டுல சொல்றாங்க. கான்சென்ட்ரேட் எங்க பண்ற? எப்ப பார்த்தாலும் போனும் கைமா தான் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க அவன்கிட்ட படிக்க சொல்லி. இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸ்பைசஸ் போட்டுக்கலாமா? யார் போடணும்?
நீ போடு, நான் எடுக்கிறேன். சமையல் முடிச்சுட்டு தான் நீட்டா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே உட்காரணும். பாருங்க கைஸ், இது வந்து ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ரொம்ப இது பண்ண விட்டுறாத. சும்மா 2 அடிக்கு போடு போடு, வெங்காயத்தை போடு. வெங்காயம் போட்டுடலாம். அது நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கட்டும், சரியா? கோல்டன் ப்ரௌன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டூல் வந்து எதுக்கு வாங்குனீங்க? இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம், சப்பாத்தி போடுறோம்னா ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்குல்ல, அதனால தான் சரி கால் கெடுக்குது. ஆல்ரெடி கால் வந்து எனக்கு ரொம்ப வலியாக இருக்கும், அதனால ரொம்ப நேரம் நிற்க முடியலை என்னால். சரி அதனால தான் மீஷோவில் அந்த ஸ்டூல் பார்த்தேன். மீஷோவில் இல்லை, அமேசானில். அமேசான்லையா? ஸ்டூல் கொஞ்சம் யூஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். பரவாயில்ல, எனக்கு நல்லா யூஸாக இருக்கு. தோசை வைக்கிறப்போ சப்பாத்தி போடுறப்போ எனக்கு நல்லா கால் வலி இல்லாமல் இதில் உட்காந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சமைக்க போகிறேன், நீங்கள் உட்கார போகிறீங்க வீடியோ? ஆமாம், நான் உட்காந்துட்டு வீடியோ எடுக்க போகிறேன். நீ வந்து எல்லாத்தையும் போட்டு மறக்க போகிறேன். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீ செய். சரிங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கிடையில் இப்போ வந்து ஈரலை வறுத்து வைக்க போகிறோம். ஆயில் காலி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இது கரெக்டாக அது 1/2 லிட்டர் தான் பிடிக்குது. இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாம். ஈரலை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஆயில் வந்து ஊற்றியாச்சு. ஆயில் சூடானதும் இப்போ நம்ம ஈரலை போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இந்த கொய்யா பற்றி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல. இது வந்து ரெட் கலர் கொய்யா. ஆமாம் ஆமாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அப்பா நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா எதுக்கு கம்மியாக வாங்கிட்டு வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ சேர்த்து வாங்கிட்டு வர தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீ வேணா அப்புறமேட்டு ட்ரை பண்ணி பார்த்தியா? சூப்பராக. கொய்யாக்கா நான் சாப்பிட மாட்டேன். நீ கொய்யாக்கா சாப்பிட மாட்டேன்ல, எந்த ஃப்ரூட்ஸுமே நீ சாப்பிடவே மாட்டேன். நீ சாப்பிட்றதெல்லாம் பிஸ்கெட்டு, சிப்ஸ் இப்படி தானே சாப்பிட்டுட்டு இருக்க. ஆப்பிள் சாப்பிடலாமா? ஆப்பிள் சாப்பிடுவேன். ஆப்பிள் வாங்கி வேற பனானா சாப்பிடுவேன். அதுவும் பனானாலேயே வந்து அது என்ன பண்ண, என்ன வாழை, கற்பூர வாழை தான் சாப்பிடுவேன். சரி, என்ன சூடாயிருச்சு, சாப்பிடவா? மஞ்சள் போட்டுட்டேன், போட்டேன் ஆல்ரெடி. பத்தலை. என்னம்மா டைம் என்ன 1:10 1:05 ஆகுது. அப்பா காணோம். புதினா வெங்காயம் இதெல்லாம் கட் பண்றதுக்கு லேட் ஆகுது. இஞ்சி பூண்டுலாம் உரிக்கிறது. அதனால சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சதே லேட்டு தான். நீங்க ஆரம்பிச்சது லேட்டு தான். சரி, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அவ்வளோதான் மூடி வச்சு சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளி எடுத்து போடுங்க. நீங்க தான் இன்னைக்கு மாஸ்டர். பாருங்க, தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், சேர்த்துடலாம். லைட்டாக கிண்டி விட்டு சால்ட்டு போடு. கல்லுப்பா? கல்லுப்பு தான். போடு போடு, அப்படியே சிக்கனுக்கு சரியா. அப்புறம் பத்தலைன்னா போட்டுடும். வதக்கி விடுங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து பிரியாணிக்கு வந்து சிக்கன் வந்து கழுவி வச்சிட்டேன். புதினா கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணியிருந்ததை வந்து அலசி வச்சுட்டேன்.
தம்பி வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கான். அப்பா வர வண்டி சத்தம் கேக்குது. வரட்டும் அப்பா வந்தா பாத்திரங்களை விட்டுருவோம். இந்த பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ தம்பி வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்குள்ளே நான் அந்த அரிசியை வந்து கழுவிடுவேன். வதக்கிட்டியா? அப்படியே கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் வழி. பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து வேலையிலேருந்து வந்துட்டாங்க. சீக்கிரமாக வந்துருக்கீங்களா மாமான்னு? நான் சமைக்கவே இல்லையே. சரி நான் சமைக்கிறோம். நீங்கள் வந்து இன்னொரு வேலை, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது பார்க்குறீங்களா? பாத்திரம் கழுவுங்க. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சீக்கிரம் முடியும்ல, சீக்கிரம் உட்காந்து சாப்பிடலாம். கிச்சன் பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்ப நான் கிளீன் பண்ணணும். தம்பி ஒரு வேலை பாக்குறான், நீங்க ஒரு வேலை பாருங்க. வேலை பாக்குறதுனா ரொம்ப அழுப்பு போல. அப்படிலாம் இல்ல, அப்ப எதனா சொன்னா செய்யாம விட்டுருக்காங்களா, அதெல்லாம் செய்வாங்க. வெயிட் பண்ணுங்க, பாத்திரம் சேரட்டும், அதுக்கப்புறம் கழுவலாம். வதக்கிட்டியா? இல்ல இன்னும் வதங்கல. சரி நான் அரிசி கழுவுறேன். அது அப்படியே கொஞ்சம் அதை கிண்டி விடு. ரொம்ப சிம்ல வைக்காம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வை, லைட்டா. அப்படியே இருக்கு. அரிசியை வந்து போட்டு இப்படி கழுவக்கூடாது, லைட்டா சும்மா அப்படி பண்ணணும், இல்லாட்டினா உடஞ்சிரும் அரிசி. அரிசி ஊற வைக்கும் போதே கழுவி இருக்கணும். பாருங்க எனக்கு அப்பா வந்து என்னென்ன சமைக்கிறான்னு பாக்குறாங்க வந்தோடனே. என்ன சோறுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு. இவ்வளவு சைஸ்ல தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமா ரொம்ப சின்னதா இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு இதை போட்டு நம்ம ட்ரை பண்ணிடலாம். சேம் ப்ராசஸ் தான், ஈரல் பண்ண ப்ராசஸ் தான் இதுலயும் பண்ண போறோம். ஈரலுக்கு என்னென்ன மசாலா போட்டோமோ அதே தான். இதை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம், மேல தோல் எல்லாம் பிச்சு. இதை நான் அப்பாட்டு கொடுத்துருவீங்களா எப்படி? எனக்கு இல்ல கிளீன் பண்றது சொல்றேன். பாருங்க தக்காளி லைட்டா வாங்கிருச்சு. அத்தை இஞ்சி கொண்டு சேர்க்கணுமா? ஆமா, நீ இப்ப பண்றேன்னு சொல்லிட்டு டயர்ட் ஆயிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி, அதனால நான் இறங்கிட்டேன். ஈரல் ரெடி ஆயிடுச்சா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடும். கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா ஒரு 50% இருந்துச்சா? இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்ல இருந்துச்சுன்னா அப்படியே. என்னம்மா நீங்க கழுவுறீங்க பாத்திரத்தை? அப்பதான் கழுவ போறாங்க. சும்மா சரிக்கா சாரட்டி வந்து சவரட்டியில பார்த்தீங்கன்னா இப்படி இந்த தோல் இருக்குல்ல, அதை எடுத்துடணும், இல்லாட்டினா சாப்பிடும்போது ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்குல்ல, ரொம்ப குட்டியா இருக்குல்ல சவரட்டி, சின்ன ஆடு போல. போன வாரம் வாங்கிட்டு வந்தது நல்ல பெருசு. அது வந்து 200 ரூபாய். இந்த சவரட்டி எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? இந்த சவரட்டி 150 ரூபாய் வாங்கியிருப்பாங்களா? 150 ரூபாயெல்லாம். இந்த மாதிரி எல்லாம் மேல உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி அப்படியே திரட்ட வேண்டியதான். இதெல்லாம் 10 மணி போட்டுக்கிறேன். இஞ்சி குண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாமா? சிக்கன் போட்டுக்கலாம். அப்பயே ஒரு சால்ட் போட்டணுமா? தக்காளி வதக்கி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர்
ஈரல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு போல. ஆமாம், லெமன் ஊற்றிடுவோம். நீ அப்பா போய் தண்ணி எடுத்து வரீங்களா? தண்ணி காலி ஆயிடுச்சா? ஆமாம், காலி ஆயிடுச்சு. ஆமாம், மிளகாத்தூள் போட்டுருவேன். அம்மா அன்னைக்கு போன வீடியோல போட்ட மாதிரி போட்டுறாதீங்கம்மா. மிளகாத்துல காரம் அதிகமா இருக்கு. நீட்டு மிளகாய்ல காரம் அதிகமா இருக்கு. காரம் கம்மியா போட்டோம். தண்ணி எடுத்துட்டு வந்துடலாமாப்பா? நீ அப்பாவை போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, நான் வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போ கோழி ஈரலுக்கு என்ன செஞ்சோமோ அதே தான் செவரட்டிக்கும் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சீரகத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இதையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதுதான். தண்ணி எடுக்க போயிட்டு வரேம்மா. என்னாச்சு? சரிம்மா போட்டு வாங்க, தண்ணி எடுக்க போகிறோம். போயிடுச்சு. இதான் தண்ணிக்கு நடக்கிற இடம். வெற்றிகரமாக தண்ணி எடுத்தாச்சு. வாங்க வீட்டுக்கு போகலாம். தண்ணிக்கான வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க அப்பா. அதுக்குள்ளே வீட்டில் வந்து பார்த்தா பாதி பாத்திரம் கழுவி வச்சுக்கிறாங்க அம்மா. அரிசி போட்டுட்டீங்களா? என்ன பச்சடி இது பண்ணல? பச்சடிக்கு வந்து இந்த வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஓரளவு கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சேன். இப்போ அதை வந்து பச்சடிக்கு மட்டும் வெங்காயம் வந்து கட் பண்ணுவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சுல. முட்டை மட்டும் மிஷின். முட்டை மிஷின் தான். நீங்க கழுவாங்க, அப்பா கழுவாங்க. நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் தானே இருக்கு. அப்பா தைக்கட்டுமே. 65 வர போடணுமா? பார்க்கலாம். பிரியாணி இருந்தா 65 தான் காம்போ. எத்தனை பீஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. எங்க அப்பாவுக்கு வேற எங்க அம்மா டீ போட எடுக்கிறாங்க. அதுக்குள்ள எங்க அம்மா பாத்திரம் கழுவி வச்சிடுறாங்க. எங்க அப்பா தான் கழுவ சொல்றாங்க, ஆனா எங்க அம்மாவே பேசுறாங்க. வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறாங்களா? பச்சடிக்கு வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ள நான் இந்த பாத்திரத்துக்கு பேசிடலாம். பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடலாம். என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதே சரிக்காம போனா. இப்போ எவ்வளோ அப்பா கிட்ட என்ன சொல்லுது. நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. கொஞ்சம் நேரம் எழுதிட்டு இருக்கும்போது இருக்கிற வேலையையும் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். அதுவே நம்மளுக்கு பாதி வேலை அப்படியே கிடக்குது.
அது வேகிறதுக்குள்ள போய் பாத்திரம் கழுவுறாங்க, கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடணும். நல்லா வேர்க்குதுமா உங்களுக்கு? ஆனால் சும்மாவே வேர்க்கணும். எனக்கெல்லாம் ஃபுல்லாகவே வேர்த்துச்சு காய்ஸ். வா அப்படியே ஊட்டிகிட்டே இருக்கு. தமிழ் போட்டுருவாங்க பார்த்தோம்னா போட்டுருவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளையா இருக்கட்டும். வச்சிட்டீங்களா? வச்சுட்டேன். தம்மு போட்டீங்க. நான் இது வறுத்துட்டேன்னா அப்பா பச்சடி ரெடி பண்ணிடுவாங்க. வெங்காயத்தை வச்சிடலாம். இந்த அப்பா வந்துட்டாங்க. அப்பா வெங்காயத்தை கட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பச்சடி போட்டுருங்க. சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் 65 வந்து பொரிச்சு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இதான் செவரட்டி கொஞ்சம் தானே இருந்துச்சு, அதை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா கோழி ஈரல் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம்பிக்கு வந்து நான் போட்டு கொடுக்குறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். அப்படியே சாப்பாடை எடுத்து போட்டுடலாம். எப்படி பழப்பழம்னு இருக்கு பார்த்தியா ரைஸு? ஆமாம்மா. எந்த கடையில் வாங்குறேன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்கு ஆகாசம் அந்த ரைஸு பிரியாணிக்கு. வந்து தம்பிக்கு வந்து 65 எடுத்து வச்சிடலாம். தயிர் பச்சடி, செவரட்டியில் கொஞ்சம் எடுத்து வச்சிடுவோம். கோழி ஈரல் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்ல ஆகாசமா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா? கிராம்பு வந்துருச்சா? உன்னைய மட்டும் தேடி தேடி வருது. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு? 65 எப்படி இருக்குன்னு பாருங்க. சாஃப்டா இருக்கா? செமையா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுல் vlog போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சண்டே ஸ்பெஷல் நம்மளுக்கு இப்படி தான் போயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.